அப்ப அவங்க என்ன பாக்குறாங்க அப்படின்னா, இது இன்றைய அதிமுக முக்குளத்தோழர்களுக்கான கட்சி அல்ல. ஏன்னா அவங்க சசிகலா யாரும் வெளியில தள்ளிட்டாங்க, டிடிவி தினகரன் வெளியில நிக்க கூட்டணியில இருந்தாலும் அவரும் தெளிவா சொல்லியிருக்க நான் பாஜகவோட தான் இருக்கிறேன் அப்படின்னு. அப்ப முக்குளத்தோழர்கள் பெருமளவுல அதிமுகவோட அதிருப்தியா இருக்காங்க. யாருக்கு அதிமுகன்னு வழக்கு போட்டிருக்கிறது? திரு பன்னீர்செல்வம். இப்ப அந்த பன்னீர்செல்வம் வேற ஒரு கட்சியில போய் சேர்ந்து அதோட மெம்பர் ஆயிட்டாருன்னா அப்ப அந்த கேஸ் கிட்டத்தட்ட இன்ஃபுளுன்ஸ் ஆயிரும். ஏன்னா யார் இந்த கட்சி அதிமுக என்னுடையதுன்னு பன்னீர்செல்வம் வழக்கு போட்டிருக்கிறாரு. அந்த பன்னீர்செல்வம் திமுகவில் சேர்ந்து விட்டால் அந்த கேஸ் இல்லாமலாகிவிடும். பன்னீர்செல்வம் திமுகவோட சேர்றத எடப்பாடி பழனிசாமி விரும்பலாம். ஆனா பிஜேபி நிச்சயமாக பேக்ரவுண்ட் வேலை பண்ணி நீ திமுக கூட்டணியில போய் சேராத, ஏன்னா திமுக ஜெயிக்க கூடாதுங்கிறது இல்ல, நீ திமுக கூட்டணி போய் சேர்ந்தேன்னா அதிமுகவை என்னுடைய கையில் என்னுடைய அடிமையாக நான் வைத்திருக்க முடியாதுன்னு பிஜேபி அவரை தனியாண்டு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. திமுகவுக்கு பன்னீர்செல்வம் உள்ள சேர்றது என்னன்னா ஒரு பெரிய ஒரு பலம் அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, தாங்கள் பலமாக இருக்கின்ற இடத்தில் உள்ள இன்னொருத்தர் இருக்கின்ற இடத்துல ஒருத்தர் சேர்றது பலம் கிடையாது. தாங்கள் பலவீனமாக அல்லது தாங்கள் இரண்டாவது கட்சியாக இருக்கிற இடத்துல ஒரு பெரிய நபர் தங்களோட சேர்றது அவங்களுக்கு ஒரு பெரிய பலம். அதை உங்களை ஒன்னாவது நபருக்கு புஷ் பண்ணி விடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். இந்த வரக்கூடிய 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தன்னோட கூட்டணியை முந்தி பலப்படுத்தி கிட்டத்தட்ட அதை முடிவு செய்த நிலையில் திமுக கூட்டணி முடிவற்ற நிலையில இருந்ததுன்னு ஒரு குற்றச்சாட்டு திமுக கூட்டணி மேல இருந்துச்சு. இப்ப அதை வேகமா சரி செய்யற விதமா திமுக தன்னோட கூட்டணி கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்த ஒரு கமிட்டி அமைச்சு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட தன்னுடைய கூட்டணியை அதுவும் திமுகவும் முடிவு செஞ்சிருச்சு. அப்ப இறுதியா இதுல சேர்ந்தது தேமுதிக. இப்ப பேசு பொருளா என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னா, முன்னாள் தமிழக முதல்வரும் அதிமுகவின் முன்னாள் பெருந்தலைவர்களில் ஒருவருமாக இருந்த பன்னீர்செல்வம் அவர்கள் நம்முடைய தமிழக முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு அவர்கள் ஆட்சிக்கு அவர் ஒரு குட் சர்டிபிகேட் கொடுத்து பேசினது இப்போ ஒரு பேசு பொருளா அமைஞ்சிருக்கு. இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, அவர் திமுக கூட்டணிக்கு போவார் அப்படின்னு. ஆனா நீங்க ஒரு நேச்சுரலா நீங்க இயற்கையாக இது என்ன பார்க்கணும் அப்படின்னா, அவரை எந்த காரணத்தை கொண்டு நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு அதிமுக கூட்டணியில விலக்கி வச்சுட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி நோ அப்படிங்கறதுல ரொம்ப பர்டிகுலரா இருக்காரு, ரொம்ப குறிப்பா அதுல ரொம்ப நிலையாக நிற்கிறார். அப்ப அவர் அதிமுக கூட்டணிக்கு போக முடியாது. அதிமுக கூட்டணி அவருக்கு இல்லை என்கிற பட்சத்தில் அவருக்கு இருக்கிற ஒரே ரெண்டு ஆப்ஷன் திமுகவும் தாவேகாவும் தான். அப்போ தாவேகாக்கு போகலாம், ஆனா தாவேகாக்கு போகலாம், அதிக சீட்டுகளும் அவருக்கு கிடைக்கும். இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பன்னீர்செல்வம் அவர்கள் 75 வயசு கிட்ட ஆயிடுச்சு. இது அவர் ஆக்டிவாக அதாவது நல்ல சுறுசுறுப்பாக இருந்து போட்டியிடக்கூடிய கடைசி சட்டமன்ற தேர்தலாக கூட இருக்கும். அப்போ அவர் ஜெயிச்சு அவர் கண்டிப்பாக அவர் சட்டமன்றத்துக்கு செல்லணும் அப்படின்னு நினைப்பாரு. அதே மாதிரி தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொடுத்துட்டு நம்ம அரசியலை விட்டு விலகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவருக்கு இருக்கும். அப்ப தாவேகாவோட போனால் அது ஈடேறுமா? தாவேகா சட்டமன்ற தொகுதியில் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு பலமா இருக்கான்னா, இன்ற வரைக்கும் ஒரு அன்டெஸ்டட் பார்ட்டி, அதாவது ஒரு எலெக்ஷன்ல நின்று ஒரு தேர்தலில் நின்று போட்டியிட்டு தன்னோட வாக்கு சதவீதத்தை நிரூபிக்காத ஒரு கட்சி. அப்ப அதை நம்பி போறது அவருக்கு கஷ்டம். இதை நம்ம முதல்ல ஏன் எதிர்பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வத்தோட கூட்டணியில கட்சியில அவரோட விசுவாசிகள் அத்தனை பேரும் வெளியில போய் திமுக தான் சேர்ந்திருக்காங்க. அப்பவே நான் யோசிச்சது உண்டு, டெஸ்டிங் த வாட்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு, அவர்களுக்கு வரவேற்பு அவர்கள் கட்சியில் எப்படி நடத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறத வச்சுதான் அவர் ஃபியூச்சர் முடிவு எடுப்பாரு வருங்காலத்துல அப்படின்னு நினைச்சேன். அப்ப அங்கிருந்து ஒரு நல்ல ஒரு சமிங்கி அவருக்கு வந்திருக்கலாம். அதனால தானும் திமுகவோட சேரலாமா கூட்டணி சேரலாமான்னு அவர் யோசிக்கிறதுக்குரிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, நீங்க நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், ஒரு அதிமுக கூட்டணியில் அவர் போய் சேர்ந்தாலும் ஒரு ஜெயிப்பாரா அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா நீங்க நல்ல ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கணும், மனசுல வச்சுக்கணும். தென் மாவட்டங்கள்ல முக்குளத்தோர் சமுதாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொபோர்ஷனேட், நல்ல ஒரு அரசியல் பலம் வாய்ந்த ஒரு சமுதாயம் அவங்க. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி 2021 வன்னியர்களுக்கு மட்டும் தனியாக எடுத்து அந்த 10% இட ஒதுக்கீடு கொடுத்து இன்று முக்குளத்தோர் மத்தியில ஒரு பெரிய ஒரு கோபத்துக்குரிய விஷயமாக தான் இருக்கு. அவங்க இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிய நமக்கு வஞ்சனை செய்தவர் அப்படின்னு தான் பாக்குறாங்க. அப்ப இவங்க எடப்பாடி பழனிசாமியோட போய் சேர்றதுனால அந்த மக்கள் பன்னீர்செல்வத்தை ஏற்றுக்கொள்வார்களா என்று அது தெரியாது. அதே சமயத்துல அவங்க ட்ரெடிஷனலா பொதுவாக அதிமுக வாக்களிச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த சமயத்துல அப்ப அவங்க என்ன பாக்குறாங்க அப்படின்னா, இது இன்றைய அதிமுக முக்குளத்தோழர்களுக்கான கட்சி அல்ல. ஏன்னா அவங்க சசிகலா யாரும் வெளியில தள்ளிட்டாங்க, டிடிவி தினகரன் வெளியில நிக்க கூட்டணியில இருந்தாலும் அவரும் தெளிவா சொல்லியிருக்க நான் பாஜகவோட தான் இருக்கிறேன் அப்படின்னு. அப்ப முக்குளத்தோழர்கள் பெருமளவுல அதிமுகவோட அதிருப்தியா இருக்காங்க. அப்ப அதிமுக இவர் போய் சேர்ந்தா
இவருக்கு வந்து வாக்கு வரும்னு ஏன் சொல்ல முடியாதுன்னா அந்த 10% வன்னியர்கள் கொடுத்தது ஒரு பெரிய மைனஸ் பேசு பொருளா இருக்கு, ஒரு கோபத்திற்குரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா தான் இன்னும் முக்குளத்தூர் மத்தியில இருக்கு. அப்ப அவர் அதே யோசிக்கிறார், நம்ம போய் சேர்ந்து நம்மளும் கஷ்டப்படணுமா, அதே சமயத்தில் நம்ம திமுகவில் சேர்ந்தோம் என்றால் நம்ம தேர்ந்தாலும் திமுக ஒரு சாதகத்தில் எலெக்ஷன் நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு, அந்த செல்வாக்கு மூலமா நாம ஜெயிச்சும் வர முடியும், நம்ம சார்ந்தவர்களுக்கும் சீட்டு வாங்கி கொடுத்துட முடியும்னு ஒரு எண்ணமும் அவருக்கு இருக்கும். அப்ப இதுல நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்கணும். அமமுகவை சேர்ந்த தினகரன் அங்க போய் சேர்றாரு. அமமுகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2021 எலெக்ஷன்ல தனியாவே நின்று கிட்டத்தட்ட அவங்க 2.5% வாக்கு வாங்கினாங்க. 19 எலெக்ஷன்ல 8.9% வாக்கு கிட்ட வாங்கினாங்க. ஒரு பெரிய கட்சியா இருந்து இன்னைக்கு தேஞ்சு அவங்க கீழே வந்துட்டாங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த முக்குளத்தோர் சமுதாயம், நம்ம சொல்ற சமுதாய மக்கள் வந்து அதிமுகவை தோக்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசன்ல இவரை விட்டு விலகி அவங்க ஓட்டு அதிகமா ஓட்டு போடாத திமுக அவங்க ஓட்டு போட்டாங்க. அதுதான் ஒரு மேஜர் ஒரு முக்கியமான விஷயம் நீங்க பாத்துக்கணும். தென் மாவட்டங்கள்லயும் அதனால அதிமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்ற இடங்கள்ல கூட நிறைய இடங்கள்ல போன தடவை திமுக ஜெயிச்சுது. அதுக்கு காரணம் அந்த 10% இடஒதுக்கீடு ஒரு மிகப்பெரிய விஷயங்கிற மறுக்க முடியாது. அப்ப இப்போ பன்னீர்செல்வம் வந்து உதாரணத்துக்கு அவருக்கு என்னெல்லாம் வழிமுறைகள் இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அவர் ஒரு திமுக சேரலாம். திமுக நேரடியாக அவர் சேர்ந்தால் நிச்சயமாக அவர் ஜெயிச்சு, அவருக்கு தேனி பெரிய குளத்துல ஒரு பெரிய ஒரு செல்வாக்குள்ள ஒரு தலைவர், ஒரு முன்னாள் முதல்வர், அவருக்குன்னு ஒரு சப்போர்ட் பேஸ் அந்த முக்குளத்தூர் வட்டங்கள்ல இருக்கும். அப்ப நீங்க எல்லாம் கேட்கலாம், அப்ப தினகரன் அங்க போய் சேர்ந்திருக்காருன்னா நீங்க புரிஞ்சுக்கணும், முக்குளத்தூர்ல 3 சமுதாயம், ஒன்று தேவர், இன்றும் தேவர் மறவர்னு சொல்லுவாங்க, இன்னொரு கல்லர் பிரமலை கல்லர் சமுதாயம், இன்னொரு அகமுடையார் சமுதாயம். தினகரன் அவர்கள் கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அப்போ அதில் பெரும்பான்மையா இருக்கின்ற அந்த மறவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் வந்து திரு பன்னீர்செல்வம். அப்ப அவருக்கு அந்த சமுதாயத்துல ஓரளவு இன்ஃபுளுன்ஸ் இருக்கத்தான் செய்யும். அதனால ஒரு பெரிய வாக்கு வங்கி அவர் கொண்டு வரதுக்குள்ள மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. இவங்க 3 பேர் எல்லாரும் சேர்ந்து நின்று இருந்தாங்கன்னா முக்குளத்தூர் சமுதாயத்தோட வாக்கு கணிசமாக அவங்க மொத்தமாக வாங்கியதுக்கு முடியும். இப்போ பிரிஞ்சதுனால ஒரு பெரிய மைனஸ் தான். அப்ப நீங்க நல்லா இதை புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த வார்த்தையை நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க புரிஞ்சுக்கணும், தினகரன் ஏன் வந்து நான் பிஜேபி தான் நிக்கிறேன்னு சொல்றாருன்னா, அவருக்கு தெரியுது அந்த 10% அந்த ரிசர்வேஷனை தனியாக எடுத்து வன்னியர்கள் கொடுத்ததுனால முக்குளத்தூர் கோபத்துல இருக்காங்க. இப்ப நான் அதிமுக நானும் கூட்டணின்னு சொன்னா என் மேலேயும் கோவப்படுவாங்க, அதனால நான் பாஜக கூட்டணின்னு சொன்னா மக்கள் அதை மறந்து விடுவார்கள் நினைக்கிறார். நிச்சயமா கிடையாது. முக்குளத்தூர் சமுதாயம் ஒரு அரசியலி கான்சியஸ் சமுதாயம். அவர்களுக்கு அரசியல் நன்றாக தெரிந்த அரசியல் விழிப்புணர்வு மிக்க ஒரு சமுதாயம். நீங்க உங்களுக்கு அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இவர் இப்படி சொல்றதுனால இவர் நான் பிஜேபியோட தான் இருக்கேன், ஏடிஎம்கேயோட இல்ல அப்படின்னு சொல்றது வந்து அவ்வளவு பெரிய ஏற்புடைய விஷயமாக அவங்களுக்குள்ள இருக்காது. அப்ப நம்ம பன்னீர்செல்வம் திமுக போய் சேர்ந்தாருன்னா அந்த பகுதியில் ஒரு பெரிய வெயிட்டை கொண்டு போய் சேர்ப்பாரு. தென் மாவட்டங்கள்லயும் முக்குளத்தோர் சமுதாயத்திற்கு எப்படி அவங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, முக்குளத்தோர் சமுதாயத்துல ஒரு பெரிய தலைவரா திமுக அவரை கொஞ்சம் ப்ரொஜெக்ட் பண்ணி மேல கொண்டு வரும். நிறைய பேர் இருக்கிறாங்க, அதுல ஒருத்தர் எவரையும் கொண்டு வரும்போது அந்த சமுதாயத்தோட வாக்குகளை தன் பக்கம் இழுப்பதற்கு திமுக அது நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு உதவியாகத்தான் இருக்கும். அந்த பிளஸ் தென் மாவட்டங்கள்ல நிச்சயமா அவர் செய்வார். தினகரன் வந்து டெல்டா பகுதிகளில் பெரிய தலைவர். தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அவரோட வெயிட்டேஜ் வந்து பன்னீர்செல்வத்துக்கு இருக்கு. ஒருவேளை சசிகலா அங்க போய் சேர்ந்தாங்கன்னா ஓரளவுக்கு சசிகலாமாவுக்கு தென் மாவட்டங்களில் வெயிட்டேஜ் இருக்கு. ஆனால் தினகரனுக்கு அதே வெயிட்டேஜ் கிடையாது. தினகரனா ஓபிஎஸ் தான் பார்க்கும்போது ஓபிஎஸ் தான் தென் மாவட்டங்கள்ல பெரிய தலைவர். அப்ப ஓபிஎஸ் போய் சேர்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஆனா இது திமுக அவர் சேர்ந்தார் என்றால் திமுகவுக்கு பலம் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு பெரிய பலம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. நீங்க என்னடா சொல்றீங்க, எதிர்கட்சியில போய் சேர்றாரு பெரிய தலைவர், அது எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி மேல யாருக்கு அதிமுகன்னு வழக்கு போட்டிருக்கிறது? திரு பன்னீர்செல்வம். இப்ப அந்த பன்னீர்செல்வம் வேற ஒரு கட்சியில போய் சேர்ந்து அதோட மெம்பர் ஆயிட்டார்னா அப்ப அந்த கேஸ் கிட்டத்தட்ட இன்ஃபுளுன்ஸ் ஆயிரும். ஏன்னா யார் இந்த கட்சி அதிமுக என்னுடையதுன்னு பன்னீர்செல்வம் வழக்கு போட்டிருக்கிறாரு. அந்த பன்னீர்செல்வம் திமுகவில் சேர்ந்து விட்டால் அந்த கேஸ் இல்லாமலாகிவிடும். அப்போ எடப்பாடி பழனிசாமி உள்ள கேஸ் இருக்கு பாத்தீங்களா, அது இல்லாம போயிடும். இப்ப எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவின் அன்டிஸ்பியூட்டட் லீடர்பாங்க, கேள்வி கேட்கப்படாத ஒரு தலைவர் ஆயிடுவாரு. அப்ப அவர் தலைக்கு மேல இந்த கத்தி போயிடும். அப்ப பன்னீர்செல்வம் திமுகவோட சேர்றது வந்து எடப்பாடி பழனிசாமி பெருசா ஒண்ணு வருத்தப்பட மாட்டாரு. அது தனக்கு அதிமுக மொத்தமாக தன் கையில் பிடியில் வந்துடும், அது தனக்கு பிளஸ் தான் நினைப்பாரு. அதனால நேரா திமுக போய் பன்னீர்செல்வம் சேருவாராங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. ஆனால் அவர் வயது, அவர் சுத்தி இருக்கிறவர்களோட சூழ்நிலைகளால அவர் சரி இனிமேல் நமக்கு அடுத்த எலெக்ஷன்ல நம்ம பெரிய லெவல்ல பண்ண முடியாது, நம்மளை சுத்தி இருக்கவங்க செட்டில் பண்ணணும்னு ஒரு காரணத்துக்காக நினைத்தால் மட்டும்தான் அவர் திமுகவோட நேரடியாக போய் சேருவார். அப்ப இது இல்லைன்னா அவருக்கு என்ன ஆப்ஷன்லாம் இருக்குன்னு நம்ம பாக்கல. சரி, திமுகவோட நேரடியாக சேரவில்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப அவர் புதுசா இப்போ ஒரு அண்ணா தொண்டர்கள் கழகம் ஒன்று தொடங்கி இருக்காரு இல்லையா, அந்த தொண்டர்கள் கழகம்ங்கிற பேர்லயே இண்டிபெண்டன்ஸா தனிமையா அந்த தொண்டர்கள் கழகத்திலேயே ஒரு 10-5-6 கேண்டிடேட் வாங்கி எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு அவங்க திமுக கேட்கலாம், திமுக உங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம்.
அப்படி ஆதரவு கொடுத்து நாங்களும் உங்க மற்ற எல்லா இடங்களையும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம், நீங்க எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு திமுக கேட்கலாம். திமுகவும் அவருக்கு ஆதரவு கொடுக்கலாம், ஜெயிக்கலாம். அப்படி இருந்தால் ஒரு பெரிய நெகட்டிவ் மைனஸ் திமுக என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க எல்லாம் தனி இண்டிபெண்டா சுயேட்சையா நின்று ஜெயிச்சாங்க அப்படின்னா நாளைக்கு இவங்க சுயேட்சையா முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு போயிருவாங்க. அப்ப திமுக இவங்க மேல இருக்கிற அந்த கிரிப்பு போயிடும். இவங்க ஜெயிக்கிற 4 தொகுதியிலும் ஒருவேளை திமுக உதவியோட ஜெயிச்சு நாளைக்கு போய் நான் திமுக சப்போர்ட் பண்ண மாட்டேன், நானும் பிஜேபிக்கு தான் சப்போர்ட் பண்ணேன் போயிட்டாங்க அப்படின்னா திமுகவோட பாடு அந்த 4-5 சீட்டுகளை பொறுத்தவரை திண்டாட்டமாகிவிடும். அப்ப திமுக அதற்கு ஒத்துக்கொள்வதற்குள் மிக கடினம், கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். சரி, இப்ப அது இல்லாம தன்னுடைய அந்த ஒரு பேர் வச்சிருக்காருல, அந்த கட்சியை அவர் ரெஜிஸ்டர் பண்ணி தனியாக நின்னாலும் எடப்பாடி பழனிசாமி ஃபீல் பண்ண மாட்டாரு. ஏன்னா அவர் இன்னொரு கட்சியை தொடங்கிட்டாரு, அவருக்கு ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாம் பண்ணி ஃபீல் பண்ணி ஒரு கட்சியை தொடங்கிட்டாருன்னா அதை குறிச்சு ரொம்ப எடப்பாடி பழனிசாமி ஃபீல் பண்ண மாட்டாரு. ஏன்னா அவர் தனியா ஒரு கட்சி தொடங்கிட்டாரு, அதனால அந்த கேஸ் இன்ஃபுளுஸ் ஆயிடுச்சு, நான் தான் அதிமுக அப்படின்னு அவர் கையில் எடுத்துருவார். அப்போ பன்னீர்செல்வத்துக்குள்ள இந்த 2 ஆப்ஷன்ல எது நடந்தாலும் இதில் பயனடை போவது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான். எல்லாரும் ஐயோ அதிமுக கூட்டணி பலவீனம் அடைந்தாலும் அதிமுகங்கிற அந்த கட்சி முற்றிலுமாக திமுகவோடோ அல்லது திமுக ஆதரவோடோ பன்னீர்செல்வம் போய் நின்றுட்டார்னா அதிமுகங்கிற கட்சி கிட்டத்தட்ட முழுமையாக எடப்பாடி பழனிசாமி கையில வரும். அது அவருக்கு பலம் தான். இன்னைக்கு நீங்க நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இதை காமிச்சு தான் பிஜேபியோட கையில வச்சிருக்கு. அப்போ பன்னீர்செல்வத்துக்குள்ள இந்த 2 ஆப்ஷன் பாக்குறோம். ஒன்று, அவர் திமுகவில் போய் நேரடியாக சேர்வது. அந்த நேரடி ஆப்ஷன் கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டா பன்னீர்செல்வத்தோட அதிமுக அரசியல் வாழ்க்கை முடிந்து விட்டது. இல்ல தனியா சுயேட்சையா நின்னார்னா அந்த எலெக்ஷன் பெட்டிஷன் இன்னுமே நிற்கும். இல்லை புதிதாக ஒரு கட்சி தொடங்கி அதுல அவர் சீட்டுக்கு வாங்கி நின்னாலுமே அதை காமிச்சு அதிமுக அந்த ஒரு கட்சி தொடங்கிட்டாருங்க. கட்சியை தொடங்கிட்டு இந்த கட்சிக்கு லீடர்ஷிப் கேட்கறது நல்ல காரியம் இல்ல, அது முடியாத நல்ல காரியம் இல்ல, கிட்டத்தட்ட அது இன்ஃபெக்டஸ் ஆயிடுச்சு. அப்ப இந்த கட்சியில நான் இன்னும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறேன், அந்த கட்சியில் இப்போது உறுப்பினரே இல்லை, வேற கட்சி தொடங்கி விட்டார், அதனால் அவருக்கு இந்த கட்சிக்கு உரிமை கோர உரிமை கிடையாது அப்படின்னு முடிச்சுவாங்க. அப்ப நீங்க யோசிச்சு பார்க்கணும், இந்த பன்னீர்செல்வம் எடுக்கக்கூடிய அந்த முடிவு பெரும்பாலும் அவர் எங்க போய் சேர்ந்தாலும் சுயேட்சையாலும் திமுக சேர்ந்தாலும் தனி கட்சி தொடங்கி அதுக்கப்புறம் திமுக சேர்ந்தாலும் இந்த பன்னீர்செல்வத்துடைய முடிவு பெரும்பாலும் யாருக்கு லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ற தனிப்பட்ட நபருக்கு ஒரு மிகப்பெரிய லாபகரமான விஷயம். யாரும் அதை பேச மாட்டேங்கிறாங்க. அங்க போய் நான் டிஎம்கே ஜெயிக்குமா தோக்குமா, நிச்சயமா ஒரு கணிசமான வாக்கு வங்கி அவர் திமுக சேர்ப்பார். திமுகவுக்கு அது பலம் தான். ஆனால் அதிமுகவிற்கு அது பலவீனமான்னு பார்த்தா அதிமுகவிற்கு கொஞ்சம் பலவீனமா இருக்கலாம். ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ற தனிப்பட்ட நபருக்கு அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதை பத்தி ஒன்றும் பெருசா பார்த்துக்க மாட்டார். அப்போ சரி, பன்னீர்செல்வம் திமுகவோட சேர்ந்து எலெக்ஷன் நிக்கிறாரு அல்லது திமுக தனி கட்சி தொடங்கி எலெக்ஷன் நிக்கிறாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு? இப்ப நீங்க நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அவர் மேல பிஜேபியோட மிகப்பெரிய அழுத்தம் இருக்கு. அந்த அழுத்தத்திற்கு காரணம் என்ன? ஊழல் குற்றச்சாட்டு அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் எல்லாரும் மேலே இருக்கு, எல்லாரும் ஃபேஸ் பண்ணிக்குவாங்க. ஆனால் அந்த எலெக்ஷன் கமிஷன் இருக்கு பாருங்க, இந்த வழக்கு, இதை காமிச்சேதான் எல்லாரும் எடப்பாடி பழனிசாமியை மிரட்டுறாங்க. அதிமுக தான் கையில இருக்கணும்னா அவர் பிஜேபி நயந்து போய்க்கணும், அப்பதான் தான் கையில அதிமுக இருக்க முடியும் அப்படின்னு பிஜேபி ஒரு படம் காமிச்சு அவரை மிரட்டி வச்சிருக்காங்க. அதற்கு வேறு வழியும் இல்லாமல் அமைதியாக போய் கொண்டிருக்கின்றார். பயந்தவர்கள் எடப்பாடி பழனிசாமி, காலத்தின் சூழ்நிலை அவர் அப்படி வச்சிருக்கு. அப்போ ஒருவேளை பன்னீர்செல்வம் திமுக போய் சேர்ந்துட்டாருன்னா அந்த ஆபத்து அவருக்கு போயிடும். அவர் ஃப்ரெண்ட் புட்ல போய் ஆடுவாரு. பிஜேபி அதுக்கப்புறம் ஆட்டத்துக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி போக மாட்டார். தன்னுடைய பதவிக்கு ஆபத்து இல்லை என்று தெரிந்தவுடன் என்ன பண்ணுவாரு, அவரோட பார்கெனிங் இன்னும் ஹார்ட் ஆகும், இன்னும் இறுக்கமாக எனக்கு இத்தனை சீட்டு வேணா வேணும், எனக்கு இதெல்லாம் வேணும், செய்யணும், நான் வச்சதான் வரிசைங்கிற மாதிரி இன்னும் அதுல அவர் முன்னால போய் ஆடி தன்னோட நிலைமை இன்னும் வலுவாக்கி கொள்வார். அப்ப பிஜேபி அதை விரும்பாது. இப்ப பன்னீர்செல்வம் திமுகவோட சேர்றத எடப்பாடி பழனிசாமி விரும்பலாம். ஆனா பிஜேபி நிச்சயமாக பேக்ரவுண்ட் வேலை பண்ணி நீ திமுக கூட்டணியில போய் சேராத, ஏன்னா திமுக ஜெயிக்க கூடாதுங்கிறது இல்ல, நீ திமுக கூட்டணி போய் சேர்ந்தேன்னா அதிமுகவை என்னுடைய கையில் என்னுடைய அடிமையாக நான் வைத்திருக்க முடியாதுன்னு பிஜேபி அவரை தனியா நில்லு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா சும்மா இருன்னு சொல்லுவாங்க. அதைத்தான் சொல்லுவாங்களே தவிர அதிமுக சேர விட மாட்டாங்க. ஒருவேளை பன்னீர்செல்வம் டைரக்டா திமுக சேர்ந்துட்டாருன்னா அதிமுகவுக்கு ஒரு சின்ன ஒரு பலவீனம்னாலோ எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா கட்சி ஆட்டோமேட்டிக்கா அவர் கையில முழுசா வந்துருது. அப்போ அதை வச்சு அவர் ஹார்டா பார்கெட் பண்ணி பிஜேபியை ஓரங்கிட்டுவார் அல்லது கட் இட் டு இட் சைஸ். அதுக்கு உண்மையா அவ்வளவு சீட்டு தகுதி இருக்கும், அத்தனை சீட்டு மட்டும்தான் கொடுப்பாரு. பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அப்ப பன்னீர்செல்வம் திமுகவோட சேர்றத பிஜேபி நிச்சயம் விரும்பாது. ஏன்னா அதோட அந்த பார்கெனிங் பவர் இருக்கு இல்லையா, அதோட அந்த பேச்சுவார்த்தை நடத்துற பாருங்க, அதை காமிச்சு மிரட்டுற பாருங்க, எல்லாமே போயிடும். அந்த திறன்லாம் போச்சு அப்படின்னா பிஜேபி
அதுக்கு ஒரிஜினலா என்ன சீட்டு கிடைக்குமோ அந்த சீட்டு மட்டும் தான் கிடைக்கும். இந்த காமிச்சு மிரட்டிட்டு இருக்காருல அமித்ஷா, அதே அப்பவும் செய்ய முடியாது. அப்ப பிஜேபி வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், பன்னீர்செல்வம் சேர்றத பிஜேபி விரும்பாது. இப்போ பன்னீர்செல்வத்தை குறித்து நம்ம பேசும்போது என்ன சொல்றோம்னா, ஒரு முக்குளத்து சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தலைவர், அந்த வட்டாரத்துல அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. அப்ப முக்குளத்தூர் சமுதாயத்துல இருந்தவங்க எல்லாம் கொஞ்சம் மற்ற இடங்கள்ல அவருக்கு ஓட்டு போடுவாங்க. அது குறிப்பாக தேவர் மறவர் சமுதாயத்தில் உள்ளவங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அவரோட பாக்கெட் ஆஃப் இன்ஃபுளுன்ஸ் அப்படின்னு சில இடங்கள் இருக்கும். இன்னைக்கு ஒரு கட்சி எடுத்தோம், ஒரு நபர் எடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு பாக்கெட் ஆஃப் இன்ஃபுளுன்ஸ் இருக்கும். எல்லா இடத்துலயும் மொத்தமா இருக்காது. அந்த ராமநாதபுரம், தேனி, கம்பம், திண்டுக்கல் இந்த சைடை சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒருத்தர் அந்த சைடுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு கணிசமான இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. இந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிமுக கோட்டை. அப்போ இவர் திமுக போய் சேரும் போது திமுக ஒரு பெரிய பலம் அந்த இடத்துல, அவங்களுக்கு கொஞ்சம் வீக்கா இருக்கிற கட்சி. இவர் போய் சேரும் போது இவர் சமுதாயத்து வாக்குகள் எல்லாம் கொண்டு சேர்க்கும் போது அதிமுக பலவீனம் தான். அப்ப தான் திமுகவுக்கு வந்து பன்னீர்செல்வம் உள்ள சேர்றது என்னன்னா ஒரு பெரிய ஒரு பலம் அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, தாங்கள் பலமாக இருக்கின்ற இடத்தில் உள்ள இன்னொருத்தர் இருக்கின்ற இடத்துல ஒருத்தர் வந்து சேர்றது பலம் கிடையாது. தாங்கள் பலவீனமாக அல்லது தாங்கள் இரண்டாவது கட்சியா இருக்கிற இடத்துல ஒரு பெரிய நபர் தங்களோட சேர்றது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பலம். அதை உங்களை ஒன்னாவது நபருக்கு புஷ் பண்ணி விடும். அந்த மாதிரி ஒரு காரியத்தை தான் திரு பன்னீர்செல்வம் வந்து சேர்ந்தால், கூட்டணியாகவோ நேரடியாகவோ சேர்ந்தாலோ அந்த பலம் மிகப்பெரிய பலமாக திமுகவுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, அதிமுக 10% வாக்குகள் கோவப்பட்ட முக்குளத்தவர்களும் அவங்களுக்கு ஒரு பேனர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு தலைமைக்கு கீழே நாங்க சேரணும் அப்படின்னா அதை நீங்க யாரை காமிச்சுக்கங்க, நீங்க தங்கம் தமிழ்ச்செல்வனை காமிங்க, யாரு காமிங்க, தங்கம் தென்னரசை காமிங்க. ஆனால் ஒரு பெரிய தலைவர்னு பார்க்கும்போது அந்த பேனரை வந்து பன்னீர்செல்வத்திற்கு கீழ் இணைந்து அவருக்கு அதிமுக அகைன்ஸ்டா வாக்களிக்கிறது அவங்க விரும்புவாங்க. அப்ப தங்களுக்கும் தங்கள் சமுதாயத்துக்குள்ள விஷயங்களை ஸ்டாலின் மூலமா செய்யணும்னு நினைப்பாங்க. அதனால பன்னீர்செல்வம் நேரடியாக திமுகவில் சேர்ந்தாலோ வேற ஒரு கட்சி தொடங்கி திமுகவில் சேர்ந்தாலோ ரெண்டுமே யாருக்கு பலவீனம் அப்படின்னா அதிமுக கூட்டணிக்கு பலவீனம், பிஜேபிக்கு மிக மிக பெரிய பலவீனம். யாருக்கெல்லாம் பலம்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பலம். ஏன்னா அதோட அவர் கட்சிக்கு தலைமைக்கு உள்ள அந்த சவால் இருக்கு இல்லையா, அது அதோட முடிஞ்சிடும். அப்ப அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு தான். திமுகவுக்கு பலம், ஏன்னா திமுக ஓட்டு போய் சேர்ந்து திமுக ஒரு பெரிய வாக்கு வங்கி அவர் கொண்டு வந்து சேர்ப்பாரு. அப்ப பாருங்க, பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து ஒரு திமுக கூட்டணியில சேர்ந்தா திமுக கூட்டணிக்கு ஒரு பலம் இருந்தாலும் அது எதிர்கூட்டணியில இருக்க தலைவருக்கும் பலம் வருது. இதுதான் அரசியல். அரசியல்ல உங்களுக்கு மைனஸ் நினைக்கக்கூடிய விஷயங்களை கூட உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அளவுக்கு நீங்க அரசியலை பயன்படுத்திக் கொள்ள முடியும். அப்படி பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவர் நிச்சயமாக பன்னீர்செல்வம் அங்கு போய் சேர்வதை பெரிதாக எதிர்க்க மாட்டார், விரும்பவே செய்வார். போய் சேர்ந்துரு, திமுகலயே போய் சேர்ந்துட்டீங்கன்னா அப்ப எனக்கு பிரச்சனை இல்லை என்றால் நான் கால ஊனி அடிச்சு விளையாடுவேன். கொங்கு மண்டலத்துல நிறைய சீட்டை பாஜக கேட்க முடியாது. ஏன்னா என் தலைக்கு மேல இந்த கத்தி போயிடுச்சு. இனி நான் தைரியமாக பேரம் பேசுவேன். என் அதிமுக கட்சியை நான் பலப்படுத்தி நான் தலைவராகவும் அவர் நினைப்பாரு. அப்போ பன்னீர்செல்வத்தோட அடுத்த முடிவு எப்படி இருந்தாலும் அதில் பயனடைய போவது எடப்பாடி பழனிசாமியும் திமுகவும் தான். மீண்டும் சந்திப்போம்.